இப்போ நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு சமைக்கலாம்னு சொல்லிட்டு உன்னை பொண்ணு சமைச்சிருக்கியா? சமைக்க தெரியுமா? எப்போ எனக்கு சோறு தான்ப்பா முக்கியம். ஓ வேகம் எங்களுக்கு சோகமாகிடக்கூடாது பார்த்துக்க. என்ன சமைக்க தெரியுமாவா? சமைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டை மட்டும் பாரு, சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நீ ஏன் ப்ரோ சும்மா இருக்க? ரெண்டு போயிட்டுருக்கு ப்ரோ. அப்படியா? அப்போ நீங்கள் முட்டையை வச்சுக்கிறீங்களா? ஐயோ எனக்கு முட்டை வைக்க தெரியாதே. அது ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன். ஒரு இருப்பு சட்டி எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி முட்டையை போட்டு உப்பை போட்டு கொதிக்க விட்ருங்க, வந்துடும். ஓகே ப்ரோ. அப்படி முட்டையை வேக வச்சுட்டு வரும்போது அந்த தேங்காய் முட்டை உடச்சி எடுத்து வந்துடுறீங்களா? What a power! Super! A few moments later. இதெல்லாம் பார்க்குறப்பதாப்பா கொஞ்சமாவது நம்பிக்கை வருது. என்னான்னு? நீ சமைச்சிருவேன்னு இப்போ இதுவரை நீ என்னை நம்பலை, இப்போவும் நம்மளை. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். டைம் ஆகிட்டுருக்கு. ஷூட்டுக்கு போன பசங்க திரும்ப வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம நல்ல தம்பி ஆட்டுக்கடையில் வாங்கிட்டு வந்த கறியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மட்டனில் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, மட்டன் எலும்பு குழம்பு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்றாப்புல கொழுப்பு, எலும்பு, சதை எல்லாம் சேர்த்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, வாங்கும்போதே நம்ம சிக்கன் 65ம் ட்ராகன் சிக்கனும் பண்ணணும்னு பிளான் பண்ணி வாங்கினோம். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஐயா, நானும் குக்கிங் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க ஐயா? அதெல்லாம் ஒன்றும் நிற்க வேணாம். இங்கே வேலை இருக்கு, நீ இங்கே வா. ஐயா என் மனசு கடந்து பிராண்டுதுங்கய்யா. என்னங்கய்யா உறுத்துதே ஐயா. என்னையும் சேர்த்துக்கங்கய்யா ஆட்டத்தில். அதான் அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லார்ல, நீ கிளம்பு. அது கிடக்குதுயா, கிளைண்ட் கிடக்குறாங்க. நம்ம முதல் சாப்பாடு தாங்கய்யா முக்கியம். இல்லை, கிளைண்ட் தான் முக்கியம். நீ அங்கிட்டு கிளம்பு, நான் இதை பார்த்துக்கிறேன். இல்லைங்கய்யா, சாப்பாடு தான்யா முக்கியம். கிளைண்ட் தான் முக்கியம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சோறு தான் முக்கியம். என்னன்றீங்க? கிளைண்ட் தான் முக்கியம். கரண்ட் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துடும், அப்புறம் பார்த்துக்குங்க. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்களா? இங்கே பாரு ஸ்ரீ, 2 போட்டிருக்கேன். எப்படி 1/4 மணி நேரம் ஆகும்? இந்த டைம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு. ஏதாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். கரெக்டான நேரத்தில் தான் கேட்டிருக்கேன். மட்டனை வேக வைக்க கொடுத்துருக்கேன். அது வரதுக்குள்ள எனக்கு இந்த மசாலா மட்டும் அரைச்சி கொடுத்துருவேன். சரி கொடுப்பா, சீக்கிரம் அரைச்சி தரேன். நான் என்னென்ன மசாலாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாமே போட்டு கொடு, கரன்னு அரைச்சி கொடுக்குறேன். அதை தான் பண்ண போகிறேன். நான் என்ன வேணுமோ போட்டு கொடுத்துறேன். நீ கரன்னு அரைச்சி கொடுத்துரு. கூட ஒரு கார்த்தியை வச்சுக்கோ. மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கணும். பாதியிலே விட்டுட்டு அப்படியே எங்கப்பா போனீங்க? இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தவன் இங்கே அதுக்குள்ளே ஒர்க்குக்கு போயிட்டான். எல்லாம் இவர் பார்க்குற வேலையாக தான் இருக்கும். கார்த்தி ப்ரோ சும்மா இருக்க மாட்டீங்களா? ஹெல்ப் பண்ணுறவனையும் உள்ள கூப்பிட்டு இருக்கீங்க. அவர் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாப்ல. நீ தானே அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்த, அதுக்குள்ளே ஒர்க்குக்கு போயிட்டேன். உட்காராம எந்திரிக்காதுன்றாரு. அப்போ நீ ஒர்க்கு முடிக்க வர நீ அங்கிட்ட வரவே கூடாது சொல்லிட்டேன். ஏங்க மட்டன் சாப்பிட டிஎஸ்எஸ்க்கு வாங்க. நம்ம ஒன்றும் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தலடா. அடே பெரிய ஆள் சொன்ன எல்லாம் இங்க இருக்கு. 2 hours later. ஹாய் கைஸ், நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றா இங்கே சாப்பிட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ரைஸும் சிக்கன் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கனாக மட்டனாக இருந்தால குளிச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இங்கே பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் மைக் வேறு வியர் பண்ணல, கேக்கு தானே வேறு ஒழுங்காக ஆடியோ தெரில. இப்போ தான் ஷூட் முடிஞ்சு தென் இப்போ தான் கிளம்புறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, போனால் தான் தெரியும்.
அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னடா என்ன சூட்டை முடித்து சாப்பிட்டீங்க வந்துட்டே நீ உட்காந்து என்னை பிளேட்டர் போட விட்ட. நல்ல வேலை வந்துடா, இவங்க போட்டு நீ சத்தம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒருத்தன் வாரியான், பாதியில் ஒரு கார்த்தி பிடிச்சி இல்லை அவனுக்கு வேலை இருக்குன்னு உட்கார விட்றாப்புல. ஒருத்தனை கடைக்கு அமுச்சுட்டு நீ உட்காந்து பிளேட்டர் ஒன்று போட்டு விட்டுக்க வேண்டியதானே சொல்லி முட்டை இல்லைடா, அதனால உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன் வரையில. ஒன்றும் இல்லை, 2 டிஷ் தான் பெண்டிங்கு. அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், நீ ஒன்று பண்ணு. 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று வந்து பள்ளிப்பாளையத்துக்கும், இன்னொன்று டிராகன் சிக்கனுக்கும். நான் டிராகன் சிக்கன் எடுத்துக்கிறேன். நான் எது ஃபஸ்ட்டு முடியுதுன்னு அடிச்சு காமிக்கலாம். நான் டிராகன் சிக்கன் எடுத்துக்கிறேன். எது ஃபஸ்ட்டு முடியுதுன்னு பார்ப்போம் வா. சரி பார்த்துக்கலாம். என்னப்பா ரெடியா? ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து நெருப்பு கோழி, அதாவது டிராகன் சிக்கன். சிக்கனை வந்து நம்ம வந்து 65 மசாலா போட்டு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு தென் அதோட மசாலாஸ் தென் இது வந்து சைனீஸ் டிஷ். ஸோ சைனீஸ் டிஷ்னால அதை வந்து நான் அதுக்கான தேவையான திங்ஸு அண்ட் தென் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் தென் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, அதோட வந்து பொடி. இது வந்து என்ன டர்மரிக் கோயம்பர் பவுடர். இது வந்து மிக்ஸில் வந்து பெப்பர் இதெல்லாம் வந்து இதில் மிக்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறாங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. ஆஃப்டர் குக்கிங் அந்த உருண்டையா இருக்கே அது என்னது? முட்டையா? அதை அப்படியே எடுத்து வை. என்னது? கோழி. அது ஒரு 4 பீஸ் எடுத்து வை. அந்த வெள்ளையா இருக்கே அது என்னது? ஏங்க சோத்த நீங்க பார்த்ததே இல்ல, அதை நீயே சாப்பிடு. அந்த கிரீன் எல்லோவுமா பிசைஞ்சு வச்சிருக்கியே அது என்னது? சாப்பிடியா? சொல்லியா? சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போயிடுவியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.